வணக்கம். இப்போ பேட்டர்னை நம்ம எப்படி ப்ளவுஸில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 மீட்டர் துணி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் பக்கம் மடிப்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எந்த துணியாக இருந்தாலும் மடிப்பு ஃபோல்டிங் அது உங்கள் பக்கம்தான் இருக்கணும். அப்படியே வச்சுட்டு நீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண பேக் பேட்டர்ன், அதாவது பின்பக்க அளவை பேப்பர் கட்டிங்கில் வச்சுருப்பீங்கள்ல, அதை அப்படியே அழகாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் எடுத்து எப்படி நம்ம வைக்கிறோன்றதை பாருங்கள். இதே ஸ்டெப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாயிண்டிங்கும் வராது. ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது ஒட்டு போடுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் ஒரு கை மட்டும் வச்சா போதும். 2 ஹேண்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, துணியை நம்ம 2ஆக போட்டிருக்கனால நம்மளுக்கு ஒவ்வொரு பாகமும் 2 2 பார்ட் கிடச்சிரும். நீங்கள் அதையுமே வச்சுருங்க. அடுத்து ஃப்ரண்ட்டு பக்கம். ஃப்ரண்ட்டுன்றது நேர் பீஸாக வைக்கணும் அப்படின்னா நான் இப்போ வச்சுருக்க மாதிரி வச்சுக்கணும். கிராஸ் பீஸ்னால் நம்மளுக்கு உடம்புல போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இழுத்து வரும். அதனால் கிராஸ் பீஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம லேஸாக க்ராஸாக வச்சுக்கலாம். இப்போ நேர் பீஸுன்றது நான் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ போட்டிருக்கிறது கிராஸ் பீஸ். லேஸாக வந்து நீங்கள் கட் பண்ண பேப்பரை க்ராஸாக வச்சுருக்கேன். அடுத்து பட்டி. நம்ம பின்பக்கம் வச்சது பக்கத்தில் கிளாத்து கண்டிப்பாக இருக்கும். அந்த கிளாத்தில் நீங்கள் உங்களோட பட்டி பீஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்றக்காண்டி அப்படியே மார்க் பண்ணிடக்கூடாதுப்பா. நம்மளோட நெக்கோட வித்து நம்ம 3ஆவது ஸ்டெப்பு கழுத்து அகலம் சொல்லி மெஷர் பண்ணியிருப்போம். அந்த அளவை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் வச்சுருக்கீங்களான்னு. எக்ஸ்ட்ரா போனால் உங்களுக்கு கழுத்து வந்து ப்ராடாயிரும், அகலமாயிரும். கம்மியாக வச்சிங்கன்னா கழுத்து உங்களுக்கு கம்மியாயிரும், அதாவது ரொம்ப குறுகிடும். அதனால் கரெக்டான அளவை கழுத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு எழுதியிருக்கீங்களோ அது வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 2.25 வச்சுருந்தேன். அதனால் டேப்பை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டைரெக்டாக பார்க்கும்போது எழுதுனது தெரியாது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டை அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஷோல்டர்கிட்ட ஒரு ஊக்கு, அதாவது நீடில் இருக்கும்லம்மா, நீடில்ன்றது உங்களுக்கு ஹெட் நீடில்னு சொல்லுவாங்க. குண்டூசி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் பேட்டர்னை அப்படியே வச்சு நெக்கை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த குண்டூசியை செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே அசையாமல் நின்றுக்கும். உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் உங்கள் ப்ளவுஸில் எடுத்தீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த துணியில் பேப்பர் பேட்டர்னை வச்சு நம்ம கட் பண்ணலாம். ஹேண்ட் இப்போ வச்சுருக்கோம். ஹேண்டுக்கு நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதேமாதிரி செக்யூர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு பட்டியும் பின் குத்தி எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காண்டி இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணது கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த பேப்பர் நகண்டுக்கிட்டே இருக்கும். நகராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த குண்டூசியை வச்சு நம்ம செக்யூர் பண்ணுறோம். இப்போ வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு அண்டு ஹேண்டு, பட்டி எல்லாமே இந்த மாதிரி பின் குத்தி வச்சுட்டோம். இப்போ ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் டார்க்காக தெரியணும்னா ஒரு பென்சிலை கூட எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்கெட்சில் கூட மார்க் பண்ணுங்கள். ரஃப்பான துணிக்கு மெயின் கிளாத்து நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணுறீங்க, நல்ல துணியில் சாரீ துணியில் மார்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக துணி மார்க்கரில் யூஸ் பண்ணுங்கள். சாக்குன்னு சொல்லுவாங்க, இதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பெனில் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அதோட நம்ம என்ன வாஷ் பண்ணாலும் அது போகாது. கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பட்டி. நம்ம ஏற்கனவே வந்து அழகாக பட்டியை வந்து பின் குத்தி வச்சுருக்குல, அது மேலேயே ஒட்டி பண்ணுங்கள். எப்பயுமே எக்ஸ்ட்ரா வந்து லைன் போடாதீங்க. எக்ஸ்ட்ரா லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். நிறைய சுருக்கங்கள் வந்து இதனால தான் வருது. இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே கொடுக்க ரீசன் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, புரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும்.
இப்ப கை கை பார்த்தீங்களா, நம்ம எப்படி வச்சிருக்கோமோ, அதே மாரி தான் ட்ரா பண்றோம். எந்த அளவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணல. நீங்க எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணீங்கன்னா, ஹைட் அதிகமாகலாம், அகலம் அதிகமாகலாம், இல்ல சுருக்கம் வரலாம். இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸு வரும் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது. நீங்க எப்பயுமே அழகா மெஷர்மென்ட்ட எடுத்து, அந்த மாரி ட்ரா பண்ணிருங்க. இப்ப நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு அண்ட் வந்து பட்டி ஹேண்டு இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கிளியராவே இருக்கும். உங்களுக்கு அதனால தான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மாரி தான் உங்க துணியில நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா ட்ரா பண்ணணும். உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம இத கட் பண்ண போறோம். கட் பண்றது உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிசர் எடுத்துக்கோங்க. ஒரு தடவ செக் பண்ணிவிட்டு கூட நீங்க கட் பண்ணலாம். உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குன்னா அத கரெக்ஷன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பேப்பர் பேட்டர்ன் வச்சு கரெக்ட்டா தான் போட்டிருக்கீங்களா? கரெக்ட்டா மார்க் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு தடவ டேப்ப வச்சு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிசர் எடுத்து இதே மாரி ஷேப் குடுத்து அழகா கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது உங்க ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப்பா இவ்வளவு பொறுமையா சொல்லிக் குடுத்துக்க ரீசன் வந்து, நீங்க எப்ப நம்மளோட இந்த யூடியூப்பு நீங்க ஓப்பன் பண்ணாலும், உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் கிளியரா இருக்கணும். இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நிச்சயமா இதுல ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இத பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு வந்து திரும்பியும் எந்த இடத்துல டவுட்டா இருக்குன்றத கேட்கலாம். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்? எப்படி பேட்டர்ன் போடணும்? அத எப்படி வந்து வச்சு துணியில வச்சு மெஷர் பண்ணணும்? இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. இத நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸ மெஷர் பண்ணி எடுக்கலாம். இப்ப கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ற நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதே மாரி கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல சேர விருப்பம் இருக்குன்னா, இங்க இருக்க நம்பர வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாரி உங்களுக்கு புரியணுமோ, அந்த மாரி ஈஸியா வந்து டீச் பண்ணுவோம். சேலஞ்ச் விட்டு சொன்னோம்னா, அப்படி 1 வீக்ல உங்கள ப்ளவுஸ வந்து கண்டிப்பா ஸ்டிச்சிங் பண்ண வைப்போம். அதுக்கு நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்டு வந்து தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ ஸ்டாப் பண்ணி பாருங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர்னஸ்ஸா இருக்கும்மா. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ணும்போது, உங்களுக்கு அதுக்குரிய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்போம். இப்போ ஒரு ஹேண்ட் எடுத்தீங்கன்னா, அதோட ஹைட்டு அதாவது உயரம் அதிகரிச்சா, எந்த இடத்துல நம்ம ஓப்பன் சைடு தான் அதுக்கு லிங்க் ஆகும். அந்த ஓப்பன் சைட எவ்வளோ வந்து கூட்டணும், எவ்வளோ குறைக்கணும், அந்த மாரி சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ஹேண்டு. அவங்களுக்கு என்ன பண்ணா நம்மளுக்கு கை வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கன்டினியூவா வரும்டா. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதில இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கிளியரா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கிளியரா போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு கட் பண்ணும்போது, உங்க ஹேண்டு வந்து கரெக்ட்டா எந்த லைன்ஸ் போட்டிருக்கோமோ, அது மேலேயே வந்து கொண்டு போங்க. கொஞ்சம் சிசர வந்து வளைக்காதீங்க. வளைச்சிங்க அப்படின்னா, அதோட மெஷர்மெண்ட் அதாவது அதோட அளவுகள் வந்து கூட குறைய காமிக்கும். கூட அதிகமா நீங்க துணிய கட் பண்ணிங்கன்னா, லூஸ் குடுக்கும். கம்மியா கட் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஃபினிஷிங் நல்லா இல்லாம இருக்கும். இத அப்படியே கன்டினியூவா நீங்க ஃபாலோ பண்ணி கட் பண்ணும்போது, உங்களுக்கு அதோட ப்ளவுஸோட கை ஷேப் தனியா, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லா ஷேப்புமே கரெக்ட்டா வரும்டா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கட் பண்ணுறத கிளியரா பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்க கட் பண்ணுற ப்ளவுஸஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்றத ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு கிளியரா புரியிற மாரியே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அதனால இது ஓகே, இது தெரியும் அந்த மாரி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோஸ் பாருங்க. ஃபுல் வீடியோஸ் பார்க்க சொல்கிற ரீசனே மெயினா என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோஸ் உங்களோட டைமிங் வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சம்பாதிக்கணும்னு நெனச்சு பண்ணும்போது, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ் ஆகும்டா.
நம்ம ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வேணும், நம்ம கிளாஸ் ஆரி, மிஷின் எம்ப்ராய்டிங், ப்ரூச்சஸ் ஒர்க், ஜுவல்ஸ் மேக்கிங், பெயிண்டிங், கூடை பின்னுறது, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்கள் டயத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்தி நீங்கள் நெக்ஸ்ட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். நம்ம கிளாஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஈஸியாக கொண்டு போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். புரியலன்னா கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹேண்டு, பட்டி இது எல்லாமே கட் பண்ணிட்டோம். பட்டி எப்பயுமே 4 பீஸ் வேணும். ஃபஸ்ட்டு 2 பீஸ் நம்ம பேப்பர் பேட்டர்ன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண பீஸவே வச்சு நம்ம கிளாத்து வச்சு கட் பண்ணுறோம். ஒரு சில கிளாத்து வந்து உங்களுக்கு பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்கு நிறையாவே கிடைக்கும். ஒரு சில கிளாத் அதாவது கொஞ்சம் கம்மியாக 80 பாயிண்ட்டு 90 பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் பட்டி பீஸ் 4 கிடைக்காது. 2 பட்டி பீஸு மெயின் கிளாத்லேயும் 2 பட்டி பீஸு வேறு ஏதாவது திக்கான கிளாத்லேயும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணுன்றத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கனாலே எப்படி ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்றது புரிஞ்சிடும். நம்ம இதுக்கு அடுத்து தான் கொக்கி பீஸ், காஜா பீஸ் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அது நம்மளுக்கு வச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டான ஒரு அளவில் கிடைக்கும். பார்க்க வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுக்கிறது 2 இன்ச். 2 இன்ச்சுன்றது கொக்கி பீஸோட அகலம். எப்பயுமே கொக்கி பீஸ்க்கு ஃபிக்ஸடாக 2 இன்ச் தான் எடுக்கணும். அதை அகலம்னு சொல்லுவோம். காஜா பீஸுன்றது உங்களுக்கு கொக்கி மாற்றுற பீஸ். அதாவது கொக்கி வைக்கிற பீஸ் பேர் கொக்கி பீஸ், கொக்கி மாற்று பீஸ் பேர் காஜா பீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காஜா பீஸ் எவ்வளோ எடுக்கணும்னா 2 எடுக்கணும். இதோட அகலம் 2. உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றக்காக தான் எழுதி காமிக்கிறோம். இப்போ சரியாக உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் எழுதுனதுனால தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து உயரம்ன்றது 7 + 1 8ன்னு போட்டிருக்கோம். உங்கள் ப்ளவுஸில் உங்களோட கொக்கி பீஸோட உயரம் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 6னா 6 + 1, 7னா 7 + 1. ஒரு சிலருக்கு வந்து பெரியவங்களுக்கு தைக்கும்போது 8, 10 அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ இருக்கோ 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொக்கி பீஸ், காஜா பீஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு கூட அந்த பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு பீஸ் இருந்தால் போதும், 2 பீஸ் தேவையில்லை. இப்போ கொக்கி பீஸ், காஜா பீஸ் இருக்குது. நம்மளுக்கு நல்ல துணி வந்து தாராளமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த துணியை பற்றிக்கிச்சுடும். ஒரு சில துணி வந்து நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுக்குறது க்ராஸ் பீஸ். க்ராஸ் பீஸுன்றது நம்ம கழுத்தில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுற பீஸ் பேர் க்ராஸ் பீஸ். இப்போ க்ராஸ் பீஸ்க்கு ஸ்கேலை ஒரு துணியில் க்ராஸாக வச்சுக்கோங்க. அதோட அகலம், அதோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.25 இருக்கணும். உயரம் வந்து நீங்கள் நேராக கட் பண்ணதில் பெரிய பீஸ்னால் ஒரு 5 பீஸ் வேணும். சின்ன பீஸ்னால் ஒரு 8 பீஸ் வரைக்கும் தேவைப்படும். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோமா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதே மாதிரி தான் க்ராஸ் பீஸ் கட் பண்ணணும். க்ராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது ஸ்டிச்சிங் எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ, அதில் பாருங்கள். இல்லை அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது கிளாஸஸில் உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக கேளுங்க. அதை பொறுமையாக கிளியராக வந்து உங்களுக்கு பண்ணுவோம். இல்லை கால் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். நம்ம கிளாஸில் ஒரு ப்ளவுஸ் எடுத்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அடுத்து அதை எப்படி ஒரு நோட்டில் வந்து ஸ்டெப், நேம், மெஷர்மெண்ட் அப்படி பிரித்து எழுதணும். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ஒரு நியூஸ் பேப்பரில் பேட்டர்ன் போடணும், பேட்டர்ன் போட்டதை எப்படி நம்ம கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணுன்றதை ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும், நீங்கள் எந்த மாதிரிலாம் தைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்றதை
நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேளுங்கடா. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கைத்தொழில ஒன்று கற்றுக்கோங்கடா. வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் லைஃப்பில் ரொம்ப மேலே கொண்டு வரும். நன்றிம்மா. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.